எப்படி இருக்கீங்க? இது போடணும், ஒரு வேலை பண்ணிட்டேன். சூப்பர் மக்களே. சோ சூரரை போற்று எத்தனை பேரு வந்து இத பத்தி இந்த படத்தை பாத்தீங்க? இதுல வந்து நிறைய மார்க்கெட்டிங் லேர்னிங்ஸ் இருந்துச்சு, நிறைய ஆண்டர்பிரனர்ஸ்க்கான ஒரு பயங்கரமான ஒரு லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் 365 days ஆஃப் மார்க்கெட்டிங்ல இந்த கண்டென்ட்டும் நம்ம போட்டுலாம்னு யோசிச்சேன். ஸோ இது வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூ. எப்படி நம்ம இப்போ அதுவும் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூ. இந்த மூவி ரிவ்யூல வந்து லேர்னிங்ஸை பத்தி நான் பேச போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், சூரரை போற்று. சூரரை போற்றோட கேம்பெயின் எப்படி நடந்துச்சுன்னு பாருங்களேன். நிறைய விஷயங்கள்லாம் சுத்தி சுத்தி பண்ணாங்க. பட் ஸ்ட்ரெயிட்டாவே இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேத்து படம் ரிலீஸ் ஆச்சு, முந்தானத்து நைட் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சூரரை போற்று பத்தி பேசறதுக்கு ஆரம்பிச்சாங்க இல்லையா? நிறைய பேர் வந்து இதை பத்தி ஷேர் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஓகே, இதே எக்ஸாம்பிள நான் வேற எது சொல்லணும்னா, கொலவில் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஹேஷ்டேக்ல செமையா போச்சு. ஓகே, திஸ் இஸ் கால்ட் என்னது, வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங். அதாவது அவங்க பிராண்டுக்கு சூரரை போட்டு பிராண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், எல்லாருமே வந்து அதை பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னிங் என்னன்னா, கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு கத்துட்டோம். ஓகேவா? அடுத்தது, வானம் என்ன அவங்க அப்ப வீட்டு சுத்தா ஒத்தா நீ பிளைட் இறக்கடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? ஸோ அது ஒரு கெத்தான ஒரு மொமெண்ட்ல. ஸோ ஆக்சுவலா திஸ் இஸ் கால்ட் ஹூக். என்னது ஹூக்? ஹூக்னா என்ன? ஒரு கொக்கி. நம்மளோட ட்ரெய்லர்ல வந்து வந்த வார்த்தை, ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டான வார்த்தை. இது இந்த சென்டென்ஸ் இது நார்மலா ஓத்தாயித்தான்லாம் பேசுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. பட் இந்த வார்த்தைய எடுத்து எப்படி ட்ரெண்ட் ஆச்சு? ஒரு யார் இந்த டைலாக் ரைட்டர் வரைக்கும் போயிட்டோம். இதுக்கு முந்தின படத்துக்கு ஏதாச்சும் டைலாக் ரைட்டர் யாருன்னு யோசிச்சிருக்கோமா? இல்ல. இந்த படத்துக்கு ஏன் போனோம் அப்படின்னா, பிகாஸ் திஸ் இஸ் அ ஹூக் லைன். உங்க பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஹூக் லைன். வான என்ன அவங்க அப்ப வீட்டு சொத்தா ஒத்தா நீ ஃபிளைட் ரைடா நான் பாத்துக்கிறேங்கிறது இஸ் த ஹூக் லைன். ஸோ மக்களே, உங்க பிசினஸ்க்கு ஹூக் லைன் என்ன அப்படிங்கறத பத்தி அப்படி என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். ஓகே, இங்க போனை வச்சு நான் டைலாக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கடைசியா படிக்கிறேன். இதுல வந்து ஐ எம் நாட் கோயிங் டு ரிவீல் மூவி சீன்ஸ். ஐ எம் நாட் கோயிங் டு முடிஞ்ச வரைக்கும் ஐ எம் நாட் கோயிங் டு ரிவீல். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அப்படி நான் பண்ணா மன்னிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ரிவீல் பண்ணாம பாத்துக்கிறேன். மேஜரா நான் இதை வந்து ஒரு 4-5 கிளாசிபிகேஷனா பிரிச்சிருக்கேன். ஒன்னு வந்து பிசினஸ், கோர் பிசினஸ். அதை பத்தி நான் இதுல என்னென்ன லேர்னிங் இருக்கு பிசினஸ்க்கு, ஒரு ஆண்டர்பிரனருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இருந்திருக்கேன். அப்புறம் பர்சனல், ஒரு ஆண்டர்பிரனரா நம்மளுக்கு என்ன ஆட்ரிபியூட் இருக்கணும், நம்மளுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணுங்கிறத பத்தி செகண்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் பூமியா அது அந்த மூணாவது பொம்மியோட கேரக்டர், அதை மட்டும் பத்தி பேசிட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனையாயிடும். ஸோ பொம்மி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அவங்கள பத்தி. அப்புறம் ஒரு டீம் எப்படி இருக்கணும், எப்படி ரெக்ரூட் பண்ணணும், எப்படி ஒரு டீம் மேனேஜ் பண்ணணுங்கிறத பத்தி, மார்க்கெட்டிங் பத்தி ஆஃப்கோர்ஸ், அண்ட் மணி மேட்டர்ஸ். மக்களே, உங்களுக்கு தெரியுமா, there is something called as dynamic pricing. ஓகே, ஸோ டைனமிக் பிரைசிங் ஒன்று இருக்கு. நான் எப்பவுமே எனக்கு என் பிசினஸ்ல இது வைக்கணும்னு நினைச்சிருப்பேன். பட் டைனமிக் பிரைசிங் இங்கிருந்து வந்துருங்கிறது இட் வாஸ் அ ஷாக்கர் டு மீ. இதுல இருந்தா எடுத்திருக்காங்கிறது இட் வாஸ் அ ஷாக்கர் டு மீ. ஓகே, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா, அதாவது டைனமிக் பிரைசிங் என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியா பார்ப்போம். இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பிரேக் விட்டுட்டு நம்ம வந்து கமெண்ட்ஸ் படிக்க போறோம். மீ பிளான் டு வாட்ச் டுமாரோ. வணக்கம் மக்களே. சூப்பர். அடுத்தது நம்ம எங்க பார்ப்போம்? எங்க போச்சு கமெண்ட்ஸ், பேனர்ஸ். ஸோ பிஸ்னஸ். ஓகே, ஒரு பிஸ்னஸ்குள்ளார ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு பிஸ்னஸ் யோசிக்கும் போது எப்படியெல்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிறதுல நான் ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து ட்ரீம் பிக். என்னோட பெரிய பிரச்சனை, ஐ டோன்ட் ட்ரீம் பிக். சரிங்களா? நான் வந்து இந்த மாசம், அடுத்த மாசம் 3வது மாசம் இப்படியே போயிடும். ஓகே, சிகேகே வந்து அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நீ வந்து இது சிகேகே வந்து இதை நிறைய சொல்லுவாரு, நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட. அது என்னன்னா,
என்னன்னா ஒரு ஸ்பூன்ல நீ வச்சுட்டு ஒரு மலையில நிக்கிறீங்கன்னா அந்த ஸ்பூன்ல எவ்வளவு தண்ணி கிடைக்குமோ அதுதான் உன்னோடது. ஒரு ஒரு டம்ளர்ல வச்சுட்டீங்கன்னா அது எவ்வளவோ அதுதான் உன்னோடது. ஒரு குண்டா வச்சுட்டீங்கன்னா அதான் உன்னோடது. ஒரு குளத்தை வெட்டினீங்கன்னா அதான் உன்னோடது. ஒரு ஆத்தை வெட்டினீங்கன்னா அதான் உன்னோடது. இப்படிங்கிற மாதிரி அவர் எப்பவுமே சொல்லுவார். ஸோ ட்ரீம் பிக். நம்ம யோசிக்கும் போதே அவ்வளவு பெருசா யோசிக்கணும். நம்ம ஸ்கேல் பண்ணும்போது அவ்வளவு பெருசா யோசிக்கணும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கிராமத்துல இருக்க ஒருத்தருக்கு ஃபிளைட் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறது வந்து ஒரு தாட்டா இருந்துருக்குன்னா அது எப்படி நடந்திருக்கும், ரைட்? ஸோ ஃபிளைட் கம்பெனி, ஒரு ஒரு ஏரோப்ளைன் வாங்கணும்னு சொல்றதே வந்து எவ்வளவு பெரிய ட்ரீம் இல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன ட்ரீம் பண்ணிருக்கீங்க பெருசா? ஓகே, உங்ககிட்ட என்ன ட்ரீம் இருக்கு அந்த மாதிரி? ஓகே, வேற லெவல் ட்ரீம். நம்மளுக்கு என்ன ட்ரீம்? நாளை தீபாவளி வருது, அப்புறம் அடுத்தது கிறிஸ்துமஸ் வருது, அடுத்தது பொங்கல் வருது, இந்த நடுவில் ஏதோ ஒரு ட்ரிப்பு போவோமா, நியூ இயர் எங்க செலிப்ரேட் பண்ண போறோம், இந்த மாதிரி நம்ம குட்டியா தான் ட்ரீம் பண்ணிருப்போம். பிசினஸ்க்குள்ள வந்துச்சுன்னா அவ்வளவு பெருசா பண்ணணும், நான் இவ்வளவு பெருசா ஸ்கேல் ஆகணும், நான் இவ்வளவு ஊர்ல இருக்கணும், இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோமா? ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கா? நம்ம இந்த அளவுக்கு நம்ம கிராண்டா திங்க் பண்றோமா அப்படிங்கிறது வந்து இந்த கேள்வியை உங்ககிட்ட வைக்கிற மாதிரி நீங்க நிறைய கேள்விகள் நான் கேட்க போறேன். ஸோ ட்ரீம் பிக். வாட் இஸ் யுவர் பிக்கர் ட்ரீம்? ஓகே, நம்ம வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பார்த்தோம், ஹூக் ஸ்டோரி பார்த்திருக்கோம், ஹூக் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அப்புறம் இப்போ வந்து ஒரு பிசினஸ் ப்ராசஸ்க்குள்ளார ட்ரீம் பிக்ங்கிறது போட்டிருக்கோம். வாட் இஸ் யுவர் ட்ரீம்? ஸோ நீங்க பாக்குறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, வாட் இஸ் யுவர் ட்ரீம், வாட் இஸ் யுவர் பிக்கர் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள வந்து ஃபண்டிங் மாடல் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபண்டிங் மாடல் வந்து நான் எதுக்குள்ள போட்டிருக்கேன், மணிக்குள்ள போட்டிருக்கேன், நான் அதை போடாம இங்க இதுல போட்டிருக்கேன். பட் நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ ஃபண்டிங் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி ஒரு பிசினஸ்க்கு ஃபண்டிங் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அங்க போட்டிருப்பாங்க சீட் கேபிட்டல், ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், ஸோ சீரிஸ் ஏ, சீரிஸ் பி, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்த வந்து அஃப்கோர்ஸ் நான் ஃபண்டிங் வாங்கல, பட் இந்த ப்ராசஸ்க்குள்ள போயிருக்கவங்க நிறைய பேர் என் கூட இருந்திருக்காங்க. ஸோ அதுல வச்சுட்டு அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்ககிட்ட ஒரு ப்ரோட்டோடைப்போ ஏதோ ஒரு உங்க ப்ராடக்ட்டை வேலிடேட் பண்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அதுல உங்க பணம் கொஞ்சம் இருந்திருக்கணும். There are few lucky people like just with idea they might have done execute ஒரு அந்த ஐடியா வச்சுட்டே பிச் பண்ணி கூட பணம் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. பட் நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னா, அந்த ப்ரோட்டோடைப்பை நான் என்ன செலவு பண்ணிருக்கேன், நான் 5 லட்சம் போட்டிருக்கேன், நான் 10 லட்சம் போட்டிருக்கேன், என் சொந்தக்காரங்கிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ எங்க அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னா, நீங்க உங்க பிசினஸ் உங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணலன்னா வேற யாரை கன்வின்ஸ் பண்ணுங்க? அப்கோர்ஸ் எங்க அப்பா அம்மாவுக்கு புரியாது, பட் என் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணிட்டேன், என்ன சுத்திருக்கலாம் கன்வின்ஸ் பண்ணிட்டேன், இல்லை நான் வேலை விட முடியாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல ஜுவல்ல போய் பிளட்ஜ் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, உங்களோட ஃபேமிலி ஃபண்டிங்கை போடுங்க. இந்த ஃபேமிலி ஃபண்டிங், ஃப்ரெண்ட்ஸ் ஃபண்டிங், கைண்ட் ஆஃப் திஸ் இஸ் கால்ட் அஸ் சீட் ஃபண்ட். ஓகே, உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் வச்சுட்டு போடுறது. அண்ட் தென் ஏஞ்சல் ஃபண்டிங். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு 25 லட்சம், ஒரு 40 லட்சம், ஒரு 50 லட்சம் வாங்குறது வரைக்கும் வந்து ஏஞ்சல் ஃபண்டிங். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா போறோம், 1 கோடி, 2 கோடி, 10 கோடி, சீரிஸ் ஏ, சீரிஸ் பி, மில்லியன் டாலர்ஸ், வேற லெவல்ல போறதெல்லாம் வந்து இட்ஸ் கால்ட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். இதுக்கு நடுவில் லோன் ஒரு ப்ராசஸ் இருக்கு, நம்ம அதை ரூல் அவுட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நம்ம ஊர்ல லோன் கிடைக்கிறது கஷ்டம். there are many people who are trying to get loans. of course முத்ரா லோன், அந்த லோன்லாம் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாதான், அது வந்து ஷூரிட்டி கொடுத்தாதான் வந்து நம்மளுக்கு லோன் கிடைக்கும். ஸோ இந்த இதுலயும் வந்து ஒரு லோன் சீன் இருக்கு, அதனால நான் சொல்றேன். ஸோ ஃபண்டிங் மாடல். ஓகே, ஸோ 2வது சீன் வந்து நம்ம ஃபண்டிங் மாடலை பத்தி பேசியிருக்கோம். 3வது வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாட் இஸ் யுவர் காஸ்? ஓகே, ஸோ இங்க வந்து இந்த படத்துல வந்து ஒரு காசு இருக்கு. ஓகே, இந்த மூவில வந்து இதுதான் காசு, இதுக்காக தான் ஒர்க் பண்றான் அப்படிங்கிற ஒரு காசு இருக்கு. சரியா? ஒரு பிசினஸ்க்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் உண்டான ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, அஃப்கோர்ஸ் there are so many difference, பட் ஸ்டார்ட் அப்ஸ் மே சால்வ் அ ப்ராப்ளம். ஓகே, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை கூட சால்வ் பண்ணலாம், பட் தட் கேன் பி அ ப்ராப்ளம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ண போறீங்க? வாட் இஸ் த பிக்கர் காஸ், வாட் இஸ் த கிரேட்டர் காஸ்? ஓகே, இந்த கிரேட்டர் காஸ் கூட உங்க பர்பஸ் ஆஃப் லைஃப் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் இப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். ஸோ நான் சர்ப்ரைஸ் பிளானிங்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதெல்லாம் பார்த்தேன். பட் வாட் இஸ் யுவர் கிரேட்டர் காஸ் அப்படிங்கிறத வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் அசோசியேட் வித் த காஸ். யூ நேம் அ பிராண்ட், யூ நேம் சம்திங். கேஎஃப்சி நீங்க வாங்குற கேஎஃப்சில எங்கேயோ ஒரு ஊர்ல போய் அவங்க வந்து சாப்பாடு போடுறாங்க. கேஎஃப்சிக்குள்ள போனீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு பெரிய வச்சிருப்பாங்க. ஸோ தே ஆர் அசோசியேட்டிங் வித் த காஸ், ரைட்? கொக்கோகோலா வந்து நிறைய இடத்துல லைட்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய சோஷியல் காசஸ் அவங்க பண்ணிருக்காங்க.
வீட்டுக்கு லைட்டு கொண்டு வந்திருக்காங்க, தண்ணிக்கு எங்கெங்கயோ ஏதோ பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சோஷியல் காஸ்ட் இல்ல. ஸோ ஒரு பிராண்டா நான் வந்து நிறைய விஷயத்த அசோசியேட் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம உங்க பிராண்டு கூட நீங்க எதாவது அசோசியேட் பண்ணிக்கிங்க நீங்க பாருங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஹூஸ் யுவர் காம்படிட்டர். ஓகே. இப்போ உங்க காம்படிட்டர் யாரு? நீங்க யாராச்சும் ஒருத்தங்க காம்படிட்டர் இல்லைங்கன்னா அவ்வளவுதான், துவம்சம் பண்ணிடுவேன். என்னோட கோர்ஸ்ல சொல்லுவேன் அடிக்கடி. ஸோ மக்களே நம்மளுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. வென் மாரா வந்து பிக் பாஸ் வைஸ்ல வந்துச்சு எனக்கு. மாரா வந்து இஸ் நாட் கம்பீட்டிங் வித் பெரிய பிராண்ட்ஸ், பெரிய ஃபிளைட் கூட அவன் கம்பீட் பண்ணல. தோ ஹி பாட் ஃபிளைட், இஸ் கம்பீட்டிங் வித் வேற ஏதோ விஷயத்த. இப்படி கதையை ரிவீல் பண்ணாம சொல்றாங்க, வேற இல்ல, வேற ஒரு விஷயத்த கூட வந்து அவன் கம்பேர் பண்றான். ஓகே. இஸ் நாட் கம்பீட்டிங் வித் ஃபிளைட்ஸ், இஸ் கம்பீட்டிங் வித் சம்திங் எல்ஸ். ஓகே. எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. நான் என்னோட சர்வீஸ் இருக்கலாம், நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனா அது அந்த பிராண்டு கூட இல்ல, நான் வேற பிராண்டு கூட அவங்களோட இது நான் சாட்டிஸ்ஃபை பண்றேன் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு ரொம்ப அழகான விஷயம் இல்ல. ஸோ ஹூ இஸ் யுவர் காம்படிட்டர், வாட் இஸ் ஹூ இஸ் யுவர் கிரேட்டர் காம்படிட்டர். ஓகே. நீ எப்படி இவ்வளவு இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுதான் கெத்துன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் ரௌத்திரம் பழகு. ஸோ ரௌத்திரம் பழகு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லி வளர்த்திருக்காங்க நம்மள எல்லாம். என்ன அப்படின்னா, customers are always right அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So do you think of course customers are always right, but not all the customers are right. ஸோ நம்ம தப்பு பண்ணிருப்போம், நிறைய தப்பு பண்ணிருப்போம். எனக்கு பிசினஸ்ல நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, நிறைய சொதப்பி இருக்கேன், என்னோட சர்ப்ரைஸ்ல நிறைய தப்பு பண்ணிருக்கேன். பட் நீங்க என்னோட ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் 2-3 தான் இருக்கும். அதுல ஒண்ணுதான் வந்து அது வந்து அவங்க பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், பட் அதை நான் சால்வ் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ இங்க என்ன சொல்றேன்னா, ரௌத்திரம் பழகு என்ன சொல்றேன்னா, உங்க பிசினஸ்ல பிரச்சனை வரலாம், உங்க கஸ்டமர்ஸ் பிரச்சனை பண்ணலாம், உங்க டீம்ல பிரச்சனை நடக்கும், உங்க வெண்டார்ஸ் பிரச்சனை பண்ணலாம், உங்க பார்ட்னர் பிரச்சனை பண்ணலாம், உங்களோட பெரிய பிராண்ட் பிரச்சனை பண்ணலாம், உங்களோட இன்வெஸ்டர் பிரச்சனை பண்ணலாம். அந்தந்த இடத்துல நம்ம சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம ஃபேஸை காமிக்கணும். we should show them that yes, இப்படி எல்லாம் பேச எனக்கு கடுப்பாகும் அப்படிங்கிறத நம்ம எங்கேயாச்சும் காமிக்கணும். ரௌத்திரம் பழகுங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் கூட ஸ்டாப் சைபர் புல்லிங் போட்டிருந்தேன். நீங்க என்னோட கமெண்ட்ஸ்லயும் யாரோ ஒருத்தங்க வந்து கேட்டாங்கன்னா அது அப்படியே கலாச்சாரம். ஒருத்தர் கேட்டு இந்த 0 ரூபி மார்க்கெட்டிங் எதுக்கு 717 ரூபாய்க்கு விற்கிறீங்க, எனக்கு ஃப்ரீயா வேணும் அப்படின்னா, நான் ஃப்ரீயா கொடுத்தேன், என்னோட இஎம்ஐ கட்டிக்கோங்க. ஸோ இது வந்து நான் சர்காஸ்டிக்கா சொல்லிட்டேன், பட் கோவம் வருது இல்ல. ஸோ இந்த கோவத்தை எல்லா இடத்துலையும் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் கோவப்படணும். ஓகே. நல்ல விஷயத்துக்கு கோவப்படுங்க. கோவத்தை வந்து நீங்க காமிக்கிற டோன் பார்த்து பண்ணுங்க. ஓகே. கோவம் வந்து முக்கியம் பிசினஸ்ல. நம்ம அப்படியே அடங்கியே போயிட்டு இருந்தோம்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம கொஞ்சம் அங்கங்க அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். அண்ட் தென் மேக் டெசிஷன்ஸ், மேக் டஃப் டெசிஷன்ஸ், ரைட்? ஸோ அதுல ஒரு சீன் வரும். இந்த சீன்ல நான் இப்போ ஒரு உடனே டெசிஷன் எடுக்கணும். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் சீன் சொல்றேன், ஃபிளைட் இறக்கணும். ஓகே. அந்த இறக்குறதெல்லாம் ஃபிளைட், இது ட்ரெயிலர்ல வந்துச்சு, அதனால நான் சொல்றேன். அந்த இறக்குறதெல்லாம் பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல ஊத்த இறக்கணும், அப்பதான் அந்த டைலாக் வரும், வானேன்னு உங்க அப்பா வீட்டு சொத்தாங்கிறது. அந்த ஃபிளைட் அங்க இருக்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு இடத்துல இறக்குவாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஐ ஹவ் டு டேக் அ டிசிஷன், ஐ ஷுட் மேக் டெசிஷன்ஸ். ஓகே. இப்படிங்கிறக்குள்ள. ஸோ அடுத்த இதுல இன்னொன்னு சொல்லுவேன், பட் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறது பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டைம் இஸ் ரியலி டஃப் ஃபார் அஸ் இல்லையா? நம்ம இங்க ஆஃபீஸ் வச்சிருப்போம். நான்லாம் ஐ வென்ட் பேக் லைக் 3 years முன்னாடி நான் சிக்தாட்டன் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்குள்ள போயிட்டு வந்துட்டேன் திருப்பி. நவ் வி ஆர் டூயிங் குட். பட் லாக்டவுன் ஆரம்பிச்சப்போ 0 பிசினஸ். நான் பண்ற எல்லாமே கூட்டம் கூட்டுறது எல்லாமே 0னா இம்மிடியட்டா ஒரு டெசிஷன், ஆஃபீஸை க்ளோஸ் பண்றோம், டீமை ரெடியூஸ் பண்றோம், இதெல்லாம் பண்ணணுங்கிறத உடனே எடுத்தாச்சு. அண்ட் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு தயவு செஞ்சு ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணுங்க. நம்ம கெத்து ஒன்று இருக்கட்டும். ஓகே. நம்ம என்ன கெத்துனா, நான் ஆஃபீஸ் வச்சிருக்கேங்கிறது ஒரு கெத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெத்து இருக்கட்டும், பட் ப்ளீஸ் டூ கண்ட்ரோல் யுவர் ஃபிக்ஸட் காஸ்ட். உங்களோட ரெவன்யூவே இல்லாம வெறும் எக்ஸ்பென்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொன்னா. இன்ஃபேக்ட் நானும் கட் பண்ணிட்டேன். ஓகே. அண்ட் தென் திங்க் லேட்டரலி. ஓகே. ஸோ இந்த ஃபிளைட் இதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்துல ஊரே பண்ணிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் லேட்டரலா வேற யோசிச்சான். ஓகே. மக்களே, கிரியேட்டிவ் திங்கிங் வேற, லேட்டரல் திங்கிங் வேற. ஸோ அது என்னங்கிறது நீங்க கூகுள் பண்ணுங்க, யூடியூப்ல போய் பாருங்க, இல்லைன்னா என் கோர்ஸ் பாருங்க எப்படி சொல்லிங்க. ஸோ யூ ஷுட் திங்க் லேட்டரலி. நீங்க வந்து எப்படி வந்து வித்தியாசமா யோசிக்கணும்,
there are 2-3 ப்ராப்ளம்ஸ். இந்த 2-3 ப்ராப்ளம்ஸ்க்கு he identifies different solution. நீங்க சூரரை போட்டுல அந்த இன்னொரு போஸ்டர் பாத்தீங்கன்னா சூர்யா இருப்பான், அப்புறம் ஒரு குருவி இருக்கும், சிட்டுக்குருவி இருக்கும். ஓகே, ஸோ இந்த சிட்டுக்குருவியை வச்சுக்கிட்டு சிட்டுக்குருவிக்கும் ஃபிளைட்டுக்கு என்ன சம்பந்தம், சிட்டுக்குருவிக்கும் ஃபிளைட்டுக்கு என்ன சம்பந்தம், திஸ் இஸ் கால்ட் ரேண்டம் திங்கிங். ஓகே, லேட்டரல் திங்கிங்ல திஸ் இஸ் கால்ட் ரேண்டம் திங்கிங். இந்த ரேண்டம் திங்கிங்கை அழகா யூஸ் பண்ணிருப்பாரு. சரியா? ஸோ இந்த மாதிரி எப்படி நீங்க உங்க பிராண்டுக்குள்ள உங்க பிசினஸ்ல வந்து ரிட்டர்ன் திங்கிங் யூஸ் பண்றது போடுங்க. அண்ட் தென் இப்ப எத்தனை பார்த்துருக்கோம் அப்படின்னா இதையும் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, பிராண்ட் பொசிஷனிங். உங்க பிராண்டை நீங்க எப்படி பொசிஷன் பண்றீங்க? ஓகே, இப்போ நான் என் பிராண்ட் எப்படி பொசிஷன் பண்ணீங்கன்னா ஜாலியா கூலான ஒரு பிராண்ட். 6 டாட் இஸ் கூல் பிராண்ட். நானும் ஒரு கூலான அங்கங்க அப்படி சொல்லிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் சீரியஸான பிராண்ட் அப்படின்னா அது நீங்க சீரியஸா நீங்க உங்களோட போஸ்ட்ல, உங்க டெக்ஸ்ட்ல, உங்களோட கான்டெக்ட்ல பாப்பீங்க. நான் சில்டு கூல் அப்படிங்கிற காட்டி நான் வந்து ரவுண்ட் நெக்ல எழுவோமே பல வழிகள் வந்தால் என்ன, பல தடைகள் வந்தால் என்ன, உடைக்கறிவோம் எறிவோம் நாங்கள், விழுந்தாலும் நாங்கள் ராஜா, எழுந்தாலும் நாங்கள் ராஜா. காசில்ல இருக்கு இல்ல இல்லாட்டி என்ன, நாங்கள் ராஜா. விழுந்தாலும் எழுவோம், முயல்வோம், உழைப்போம், பறப்போம், ஜெயிப்போம் என்றும். தடுத்தாலும் அடைத்தாலும் என் இடத்தினை அடைந்திட வெறி ஒன்று தோன்றும். விழுந்தாலும் நாங்கள் ராஜா, எழுந்தாலும் நாங்கள் ராஜா. காசில்ல இருக்கு இல்ல இல்லாட்டி என்ன, நாங்கள் ராஜா. உன் பார்வையில் வழியை தேடி உன் வேர்வையில் உழைக்க பாரு. நாம் ஒன்றாய் கைகள் கோர்த்து சிகரம் தொடுவோமே. கடத்தை மதித்திட வியந்து பழகிக நிலைத்து நின்றிட உழைப்போம். எழுந்து வீழ்வதும் சறுக்கி எழுவதும் நமக்கு புதிதல உழைப்போம். உயர்ந்து வளர்ந்திட கரங்கள் கோர்த்திட வாழ்க்கை. வணக்கம் மக்களே. ரெடியா மக்களே? ரெடியா? வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வணக்கம் சொல்லுங்கோ. வணக்கம். எப்படி போச்சு தீபாவளி எல்லாத்துக்கும்? எப்படி இருக்கீங்க மக்களே? சூப்பர். ஸோ மக்களே, இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயத்த பார்க்க போறோம். அது என்னன்னா, எப்படி வாட்ஸ்ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து நர்ச்சர் பண்றது, இன்ஃபர்மேஷன் வந்து தூக்கி போடுறது, இன்ஃபர்மேஷனை வந்து நர்ச்சர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். மக்கள் இன்னும் ஜாயின் பண்ணல நிறைய பேரு. ஸோ எப்படி வந்து மக்களுக்கு நம்ம நர்ச்சர் பண்ண போறோம், அந்த லீட்ஸை வச்சு எப்படி நர்ச்சர் பண்ண போறாங்கன்னு பார்க்க போறோம். ஸோ 2 விஷயம் பார்க்க போறோம் இன்னைக்கு, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஹவு டு சேவ் யுவர் ஃபோன் நம்பர். எனக்கு மறுபடியும் ஏர் மோட்ல பிரச்சனையா இருக்கு மக்களே. காலையில ஆன் ஆச்சு, இப்போ ஆன் ஆக மாட்டேங்குது.
சிறப்பு மக்களே. மக்களே ஃபர்ஸ்ட் ஹவு டு சேவ் யூர் நம்பர் சரிங்களா? திஸ் இஸ் மை எக்ஸாம்பிள். நீங்க இதை யார் வேணா எப்படி வேணா எடுத்துக்கலாம், யார் வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இப்படிதான் சேவ் பண்ணிருக்கேன் என்னோட நம்பரை. சரியா? ஸோ ஏதோ ஒரு பேர் சொல்லுங்களேன், ஏதோ ஒரு கஸ்டமர் பேர் சொல்லுங்க பார்ப்போம். குமார், ரைட். ஸோ நம்ம என்ன பண்றோம், இப்போ உங்க போன்ல நீங்க இந்த மாதிரி வச்சிருப்பீங்க, குமார் அப்படிங்கிற ஒரு நேமை சேவ் பண்றீங்க அப்படின்னா, நான் வந்து எப்படி சேவ் பண்றதுன்னா குமார். ஓகே, ஸோ குமார் கஸ்டமர் அப்படின்னு நான் சேவ் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னாச்சு, குமார் கஸ்டமர் மந்த் சேவ் பண்ணியிருந்தேன். குமார் கஸ்டமர் ரம்யா கரெக்டாக இருக்காங்க. ரம்யா ஆம்பளை பேர் டைப் பண்ணாலும் கட்டுப்பா இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் மக்களே. ஸோ இங்க பாக்குறீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ரம்யா கஸ்டமர் சென்னைன்னு சேவ் பண்ணேன். அப்புறம் ரம்யா கஸ்டமர் சென்னை ஆகஸ்ட் அப்படின்னு சேவ் பண்ணேன். அப்புறம் ரம்யா கஸ்டமர் சென்னை ஆகஸ்ட் 9th சேவ் பண்ணேன். ரம்யா கஸ்டமர் சென்னை ஆகஸ்ட் 9th -1 செலக்ட் பண்ணேன். ஓகே, ஸோ ஃபார் மீ திஸ் வாஸ் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட இதை மாத்திக்கிட்டேன். சரிங்களா? இந்த வே ஆஃப் நீங்க வேற ஏதாவது நீங்க ஒரு மெத்தட் வச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் டு லெட் மீ நோ. பட் திஸ் ஹஸ் ஹெல்ப் மெனி பீப்புள். நம்ம கோர்ஸ் வந்தவங்களுக்கு இது ஹெல்ப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரம்யா கஸ்டமர் CUCH, ஏன்னா எனக்கு வெண்டார் இருப்பாங்க இல்லையா, கஸ்டமர் இல்லாம வேற வேற மக்கள் இருப்பாங்கல்ல. ஸோ அதனால நான் ரம்யா கஸ்டமர் CUCHனா சென்னை, BAனா பெங்களூர், CBனா CUCBனா கோயம்புத்தூர், இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டேன். அப்புறம் 190817 சேவ் பண்ணிருக்கேன். ஸோ 190817னா இயர், மந்த், டேட். இது எதுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க என்னோட மெசேஜ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு மெசேஜை நான் ஃபார்வர்ட் பண்ணணும். இது என்ன மந்த், டிசம்பர் மந்த்துக்கு நான் பண்ணணும். 1912க்கு நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் 1912ன்னு போட்டேன்னா என்னோட லாஸ்ட் இயர் கஸ்டமர்ல உள்ள வந்துருவாங்க. ஓகே, என்னோட லாஸ்ட் இயர் கஸ்டமர்ல உள்ள வந்துருவாங்க. நான் இவங்களுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சா போதும் 1912க்கு. ப்ராட்காஸ்ட்டுக்கும் இந்த மெசேஜுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ப்ராட்காஸ்ட்ல உங்க நம்பர் சேவ் பண்ணா போகாது. பட் இப்படி நீங்க மேனுவலா அனுப்பிச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் போகும். ரைட்? ஸோ இதுவே 18 போட்டா போன அதுக்கு முந்தின வருஷம் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், நம்ம பார்த்தோம் இல்லையா காம்போ ஆஃபர், ரிமைண்டிங், இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அடுத்த வருஷத்துக்கு நான் வேணுங்கிறத நான் இந்த வருஷம் அடுத்த மாசத்துக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறத இந்த மாசம் நான் போட்டுருவேன். ஆடா கேம்பெயினா போட்டுருவேன். 18/12/02 இல்லை 18/12க்கான எல்லா மக்கள் வராங்க பாருங்க. ஸோ ஒரு 20th அப்படிங்கிற மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணேன்னா ஐ ரிலீஸ் அன் ஆஃபர், ஒரு காம்போ ஆஃபரை நான் மக்களுக்கு காமிச்சிட்டே இருப்பேன். ஸோ தட் தே வில் கம் பேக் டு மீ. சரிங்களா? திஸ் இஸ் ஒன். டு யூ திங்க் திஸ் வில் ஹெல்ப் யூ மக்களே? உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்படி ஒரு நம்பர் சேவ் பண்றது? எஸ், சூப்பர். ஸோ அடுத்தது நான் அனுப்புற மெசேஜஸ். ஓகே, ஸோ இங்க வந்து இந்த மாதிரி எத்தனை பேருக்கு மெசேஜ் இருந்துச்சு, ஹலோ ஸ்ரீகாந்தன் அப்படின்னு போட்டு நான் அடுத்த பேட்ச்க்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இதனால உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பர்சனலைஸ்டா ஒரு மெசேஜ் போடுறது. நீங்க ப்ராட்காஸ்ட் நேற்று ஒரு 1000 பேருக்கு தீபாவளி மெசேஜ் அனுப்பிச்சிருப்பீங்க. பட் பர்சனலைஸ்டா போனா டு யூ திங்க் பீப்புள் மே ரிவர்ட்? எஸ். ஸோ இது எப்படி பண்றீங்க பார்ப்போம். இதுக்கு வந்து 2 டூல் யூஸ் பண்றோம். என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 டூல் யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து இட்ஸ் கால்ட் பிரைவர், PRIVYR. நான் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன், பிரைவர்ங்கிற லிங்கை. நீங்க பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களோட ஃபேஸ்புக்ல நீங்க லீட் ஆட் ரன் பண்ணீங்கன்னா அந்த லீட் டைரக்டா உங்க போனுக்கு வந்துடும். இது மெசேஜா வந்துடும். இந்த இது வந்து ஒரு ஆப்பா வந்து ஆப்புக்குள்ள வந்து உட்காந்துக்கும். ஓகே, இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இது மேனுவல், நம்ம தான் மேனுவலா அனுப்பணும். பட் பிரைவர் இஸ் மோர் ஆஃப் அ கன்வர்ஷன் டூல் ரேதர் தேன் அ பல்க் மெசேஜிங் டூல். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வெபினாருக்கு வந்தவங்களுக்கு நான் வந்து இது போட்டு வச்சிருக்கேன். என்னன்னா வந்திருக்காங்க வரல, கிரீன்னா அட்டன் பண்ணிருக்கேன், இதுனா அட்டன் பண்ண வரல. அப்புறம் குரூப், நான் எனக்கு வந்து ப்ராட்காஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை பேர் வரலீங்கன்னு எனக்கு தெரிஞ்சோம். ஸோ போன டைம் 23rd வந்து 64 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க, 95 பேர் அட்டன் பண்ணாம விட்டுருக்காங்க. ஸோ நர்சரிங் 10லயும் அர்த்தம். ஓகே,
ஸோ இவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் நான் பண்ண போறேன். ஓகே. ஸோ இங்க போயிட்டா இதுல வந்து மொத்தம் 2 ஆப்ஷனு. கிளைண்ட் அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் உள்ள வருது. இது மேனுவலா ஆட் பண்ணிக்கலாம், இப்படி வேணா பண்ணிக்கலாம். 14 days ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. மக்களே உங்களுக்கு ஒரு கேம்பெயின் பண்றோம், உங்களுக்கு ஒரு லீட் உள்ள ஃப்ளோ வருது அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்க. கிளைண்ட்டுக்குள்ள பெருசா ஒன்றும் சொல்றது இல்லை. ஆக்சிஜன் பத்தி நினைக்கிறேன். ஸோ கண்டென்ட்ல வந்து 3 விதமா இருக்கு. ஒன்று வந்து மெசேஜஸ், ஃபைல்ஸ் அண்ட் பேஜஸ். ஸோ மெசேஜஸ்ல உங்களோட நார்மல் மெசேஜ் நீங்க அனுப்புறீங்க இல்லையா எப்பவுமே அந்த மாதிரியான மெசேஜ். அதில் வணக்கம் போட்டேன், குட்டியா போட்டேன், என்னோட கண்டென்ட் போட்டேன், இதெல்லாம் போட்டேன். ஓகே. நீங்க என்ன பண்றேன்னா இஃப் யூ வாண்ட் டு நோ த கோர்ஸ் கான்டென்ட் அப்படின்னு போட்டு இங்க வந்து ஒரு இதை போட்டிருக்கேன். ப்ளீஸ் ரிப்ளை பேக் 0ன்னு போட்டிருக்கேன். ஸோ என்னன்னா நான் இதை பல்கா அனுப்பும்போது எனக்கு வந்து மெசேஜஸ் வந்து வராது, எனக்கு வந்து ரிவர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீ எனக்கு 0 போடுங்க, அதுக்கு எனக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க எனக்கு மெசேஜ் பண்றதுக்காக வைக்கிறேன். வெறும் எனக்கு கோர்ஸ் மட்டும் வாங்குன்னு போடாம நான் என்ன பண்றேன்னா என்னோட இதையும் பண்ணுங்க, எனக்கு ரிவர்ட் பண்ணுங்க, நான் அடுத்த மெசேஜ் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஏன் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு இது வரலைன்னா அது லிங்க் ஆக்டிவேட் ஆகுது. இங்க ஒரு லிங்க் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ உங்க மக்கள் ரிப்ளை பண்ணலைன்னா அது ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அப்போ நான் ரிப்ளை பண்றதுக்காக நான் ஒரு விஷயத்த போடுறேன். ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ தட் பீப்புள் வில் ரிப்ளை அண்ட் தே வில் கெட் தேர் லிங்க் ஆக்டிவேட்டட். ஓகே. ஸோ இது ஒன்னா. இன்னொன்று தி பெஸ்ட் என்னன்னா பேஜஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கிராப் யுவர் ஆஃபரும் ஒன்று அனுப்புவேன். என் வெபினார் முடிஞ்சோடனே இந்த கிராப் யுவர் ஆஃபர் அனுப்புவேன் மக்கள். இது நாள் வரைக்கும் 782 பேருக்கு அமைச்சிருக்கேன். 134 பேர் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அந்த கிராப் யுவர் ஆஃபரை 134 பேர் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ இது ஓப்பன் பண்ணா இப்போ வந்து இது பாருங்களேன். சிவா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிருக்காரு. சிவா விட்டுருங்க. வினோத் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி 2 டைம்ஸ் ஓப்பன் பண்ணிருக்காரு. 1 minute 33 seconds ஓப்பன் பண்ணிருக்காரு. தினகர் வந்து 9 minutes ஓப்பன் பண்ணிருக்காரு. வியூ 6 times. ஸோ நான் 785 பேருக்கு நான் அமைச்சிருக்கேன். ஓகே. இதுல தினகருக்கு நான் ஃபோன் பண்ணேன்னா அவர்கிட்ட கஸ்டமரா இருக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு கை ஓப்பன் பண்ணுங்க, கை தூக்குங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க 785 பேர்த்துக்கு நீங்க பேசணும் நார்மலா. ஓகே. பேசாம வெறும் இந்த 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 மக்களுக்கு மட்டும் நீங்க அமைச்சீங்கன்னா வேலை முடிஞ்சு, பிரச்சனையே முடிஞ்சு. கரெக்டா? திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் இது மக்களே. இப்போ வினோத் ஓப்பன் பண்றோம், இல்ல தினகர் ஓப்பன் பண்றோம். கோ டு கிளைண்ட் பேஜ். தினகர் வந்து என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படி என்னென்னலாம் ஓப்பன் பண்ணிருக்காரு. தினகருக்கு வந்து நான் இது வரைக்கும் 6 மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இந்த 6 மெசேஜுக்கு அவர் என்னென்ன ரிப்ளை பண்ணிருக்காரு இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இதுதான் மக்கள் இதோட செம்மையான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஓகே. ஸோ ப்ரைவர் இஸ் அ மோர் ஆஃப் அ கன்வர்ஷன் டூல் வேர் யூ யூஸ் திஸ் ஃபார் கன்வர்ஷன். ரொம்ப அழகா கன்வர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவத. இந்த மாதிரி இதுல உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட மெசேஜ் இருக்கு. நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாளுக்கு முந்தின நாள் வெபினாருக்கு வரைக்கும் 3 நாளுக்கு முன்னாடி நான் அனுப்புவேன். அப்புறம் வெபினாருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மெசேஜ் அனுப்புவேன். ஸோ மொத்தமா ஒரு கஸ்டமருக்கு 6 மெசேஜ் அனுப்புவேன். இதுல நீங்க எத்தனை மெசேஜ் ஓபன் பண்றான்னு எனக்கு தெரியும். இப்போ நார்மல் டூல்ல எல்லாருமே வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ணுவாங்க. ஆனா அந்த லிங்க் எவ்வளவு நேரம் ஓபன் பண்ணிருக்காங்க, எவ்வளவு நேரம் கிளிக் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. வேற இதுல நம்மளுக்கு தெரியும். இதுதான் இதோட பியூட்டி. ரைட்? சூப்பர் மக்களே. ஸோ ஐ திங்க் ப்ரைவர் வந்து அவ்வளவுதான். நான் வந்து ப்ரைவரோட லிங்க் அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. நீங்க அதை பார்த்து ப்ரைவரோட லிங்க் அனுப்பிச்சிடுறேன், அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். ஓகே. ஸோ அப்புறம் ஃபாலோ அப்ஸ் 3 நாளுக்கு ஒரு ஃபாலோ அப் வேணும்னு வந்துடும். குரூப்ஸ்ல போயாச்சு, கண்டென்ட் பார்த்தாச்சு, கிராப் யுவர் ஆஃபர் பார்த்தாச்சு. ஸோ 100 days ஆஃப் கான்டென்ட் ஒன்று ஓப்பன் பண்ணேன். அது வந்து 300 பேருக்கு அனுப்பிச்சு அதில் 39 பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஒரு கண்டென்ட் வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ சரண்யான்னு ஒருத்தர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க எத்தனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, என்ன மெசேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்க. 100 days ஆஃப் கான்டென்ட் 2 இடம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கெரில்லா மார்க்கெட்டிங் புக்கு 2 இடம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னோட கன்வர்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே. ஸோ இது எனக்கு தெரிய வரும் இந்த டூல்ல இருந்து. ரைட்? சூப்பர் மக்களே. இப்போ நம்ம அடுத்தது இன்னொரு டூல் பார்க்க போறோம். அது என்னன்னா பல்க் பார்க்க போறோம்.
ஓகே. ஸோ நம்ம கிட்ட பல்க் மெசேஜர் ஒன்று இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளோட பல்க் வாட்ஸ்அப் மெசேஜர். தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? மக்களே ஸ்கிரீன் தெரியுது இல்ல மக்களே? டிரைவர் வந்து மந்த்லி காஸ்ட் 1400 1500 மாசம் பே பண்ணணும். பல்க் வாட்ஸ்அப் சென்டர் வந்து ஒன் டைம் யூஸ் தான். அது இதுக்கு பெரிய பே கிடையாது, பெரிய காஸ்ட் கிடையாது. 599 இருந்து 499 இருந்து 4599 வரைக்கும் இருக்கு. இதே ஆப் தான், அதே இதை வேற வேற மாதிரி விற்கிறாங்க. ஓகே. ஸோ மக்களே, உங்களுக்கு ஒரு நோட்டீஸ். இது வந்து இட்ஸ் நாட் வெர்ஷன் ஃப்ரம் வாட்ஸ்அப். ஓகே, இட்ஸ் a தேர்ட் பார்ட்டி டூல். இந்த நம்பரை, இந்த தேர்ட் பார்ட்டி டூலை நீங்க யூஸ் பண்ணா வாட்ஸ்அப் உங்களை பிளாக் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? வாய்ப்பு நிறைய இருக்கு. என்னோட ஒரு நாள் கரெக்டா 0 ரூபி மார்க்கெட்டிங் ஆரம்பிச்ச போஸ்ட் போடுற அன்னைக்கு என்னாச்சு, ஒரு சண்டே காலையில ஒரு குரூப்ல போயிட்டு அங்க இருக்க நம்பர்லாம் சுட்டு மெசேஜ் அனுப்புறேன், பிளாக் பண்ணிட்டாங்க. எந்த நம்பரை? 9894700013. 20 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட அழுகாத குறை வாட்ஸ்அப்புக்கு வந்து இவங்களை ரீச் பண்றதெல்லாம் கஷ்டம். ஓகே, கிட்டத்தட்ட அப்பாலஜி லெட்டர்ல காலேஜ்ல எழுதுன மாதிரி நான் எழுதியிருக்கேன். நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிட்டீங்க, இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஆல்வேஸ் யூஸ் அ டிஃப்ரெண்ட் நம்பர். பிகாஸ் அது பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் கஷ்டம். நம்மளால இவங்ககிட்ட போய் எனக்கு ரிலீஸ் பண்ணுங்க கூட கேட்க முடியாது. நோ கஸ்டமர் கேர், யூ கான்ட் ரீச் தெம். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு வேற ஒரு நம்பர் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம பண்ற சில விஷயங்களை நீங்க பண்ணிக்கோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து இங்க இருக்க ஐகான்ஸ்ல இங்க இம்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல்ஸ். ஸோ இதுக்குன்னு ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்கு மக்களே. ஸோ அது என்னன்னா நேம், ஸோ உங்க ஃபைல் வந்து CSV ஃபைலா இருக்கணும். ஓகே, சும்மா போடுறேன். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்க நேம் வரணும், நேம் இருக்கணும், அப்புறம் உங்க ஃபோன் நம்பர் வந்து 91 ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ தெர் ஆர், நீங்க நார்மலா 91 இருக்காது, வேற மாதிரி தான் இருக்கும். வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் இருக்கும். நீங்க இந்த இடத்துல வேற விஷயத்த போட்டு நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட நம்பர் வெறும் நேமு, நம்பரு, அண்ட் தென் இங்க வேரியபிள்ஸ் கூட இருக்கலாம். வேரியபிள் 1, வேரியபிள் 2 வேற வேற மாதிரி இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் லோன், சார் நீங்க லோன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க வந்து அசியூம் இன்சூரன்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இன்சூரன்ஸ் இந்த டேட் முடியுது அப்படின்னா அந்த டேட் இங்க இருக்கலாம். பிரீமியம் அமௌண்ட் அடுத்த டேட்ல இருக்கலாம், அதுக்கு அடுத்த டேட்ல இருக்கலாம், அடுத்தது இருக்கலாம். வேரியபிள், யூ கேன் ஹேவ் சோ மெனி வேரியபிள்ஸ். இங்க நீங்க இருக்க எல்லா மக்களும் யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ், 1 2 3ன்னு ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் வச்சுக்கலாம். அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள்ஸை நம்ம இப்போ இதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போட்டு இம்போர்ட்னு கொடுத்துட்டோம்னா இங்க டூப்ளிகேஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் போயிடும். ஓகே, உள்ள நம்பர் வந்துருச்சு. இதோட பார்த்துக்கோங்க. சில டைம் லீட்ஸ் கொடுக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, 1 2 3 4 5 எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதோட பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மெசேஜஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்பின் டெக்ஸ்ட். ஓகே, ஸ்பின் டெக்ஸ்ட்னா இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை இருக்கு பாருங்க, வணக்கம், ஹாய், ஹே, கொல்லா, இதெல்லாம் போட்டு ஆட் கொடுத்தனா இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை மாறும். நார்மலா இது யாரும் சொன்னாங்க, இது உண்மையான்னு தெரியல. வாட்ஸ்அப்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த வார்த்தை தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் செக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை வேரியபிள், அப்புறம் நேம். ஸோ இது ரெண்டுமே வேரியபிள் ஆயிடுச்சா? அப்புறம் ஹாய், நான் என்னமோ பண்ணிட்டு இருக்கேன், ராத்திரி 10 மணிக்கு வந்தா அந்த இது போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை போட்டுட்டு வேரியபிள் 1, அந்த வேரியபிள் எனக்கு வரும். அப்புறம் ஏதோ ஒன்று விஷயத்த சொல்லிட்டு, நான் நேற்று லாஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் இந்த டேட்ல வாங்கினீங்க, இன்னைக்கு இந்த பிரைஸ்ல இருக்கு, உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு போட்டு வேரியபிள் 2. ஓகே, போட்டுட்டு அடுத்தது அந்த மாதிரி பில்டு பண்ணிட்டு வருவீங்க. பண்ணிட்டு இங்க போயிட்டு
இங்க வந்து சென்டில் மட்டும் ரெண்டு விதம் இருக்கு. இங்க சென்ட் கீஸ் இருக்கு பாருங்க, டெக்ஸ்ட் இன்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்க. நீங்க போய் டெக்ஸ்ட் இன்ஜெக்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்க மெசேஜ் போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நான் வேற மெத்தட் வச்சிருக்கேன். வேற ஃபோன் நம்பர் வச்சு 77082000 இது அஃபிஷியல் நம்பர் 6.in. அதை இப்போ மாத்திட்டேன். என்னோட இன்னொரு நம்பரை யூஸ் பண்றேன். போட்டு அடிச்சுன்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. ரைட். ஸோ இதுல நான் என்னென்னலாம் பண்ணுவேன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பேன், கோர்ஸை பத்தி சொல்லுவேன், எனக்கு வந்த லீடை வந்து நான் நர்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ நான் லீடை வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ஃபோல்டரை நான் வச்சிருக்கிறேன். ஸோ தட் ஐ வில் சென்ட் அக்கார்டிங்லி. ரைட் மக்களே. ஸோ திஸ் இஸ் சால்விங் மை பிக்கஸ்ட் ப்ராப்ளம். I am nurturing my leads. Okay, so I am nurturing my leads. Basic adha mukkiyam. Send your first campaign. Inniki enna use priver or test priver or use anything else and create your first campaign. Na indha link amchuren. நம்ம குரூப்ல ஃபர்ஸ்ட் கேம்பெயின். ரைட், சூப்பர் மக்களே. ஏதாவது கேள்விகள் இருக்கா மக்களே? லோவர் ஆல் ஹேண்ட்ஸ். ஸோ பிரைவர் வந்து இது பேர் என்ன, மந்த் ஆன் மந்த் வி ஹேவ் டு பே. சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் 1400 என்னமோ, அது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கணும். பல்க் மெசேஜ் வந்து ஐ திங்க் 1 இயருக்கு வேலிடிட்டின்னு நினைக்கிறேன். அன்லெஸ் வேற ஏதாவது அப்டேஷன் வர வரைக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளவு டைம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை மெசேஜ் வேணா அனுப்பிச்சுக்கலாம். ரொம்ப கிளியரா ஸ்பின் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு மற்ற நேம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அழகா நம்ம செட் பண்ணி அடிச்சோம்னா வேற லெவலில் ஒர்க் ஆகும் மக்களே. சூப்பரா. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா மக்களே? சொல்லுங்க ராமகிருஷ்ணன். சார், I have small doubt. Good morning sir. குட் மார்னிங். மார்னிங். No, இப்போ எக்ஸாம்பிள் அந்த பல்க் எஸ்எம்எஸ் அதுக்கெல்லாம் சொன்னீங்களா சார், நம்ம வந்து அஃபிஷியல்னு பார்த்தா ஒரே ஒரு நம்பர் தான் பெர்மனன்ட்டா யூஸ் பண்ணுவோம், ரைட்? பட் அதை பிளாக் பண்ணாம யூஸ் பண்றதுக்கு எப்படி சார்? ஹவ் த வே? தெரியாதுங்க, அது எப்போ பிளாக் பண்ணணும்னு தெரியாது. பிளாக் பண்ணிட்டானா பிரச்சனை இல்லையா? அதுக்காக தான் கேக்குறேன். அது எப்படி வேற ஏதாவது நம்பர் ஸ்டாண்ட் பை நம்பர் வச்சுக்கோங்க, மெசேஜஸ் மட்டும், ப்ரொமோஷனுக்கு மட்டும். ஓகே. ஏன்னா அத நான் திருப்பி சொல்றேன் பாருங்களே, 15 வருஷம் யூஸ் பண்ண நம்பர், அந்த நம்பர் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகல அப்படின்னு எனக்கு அப்படி பயம் வந்துருச்சு. அதான் கேக்குறேன். நம்ம ஒரே இப்போ எக்ஸாம்பிள் பிராண்டிங்க்கு ஒரே நம்பர் தான் எல்லா இடத்துலயும் கொடுத்துருப்போம், ரைட்? That's what I'm asking. So hope I have answered your question. இல்லீங்களா? தனியா எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்க்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. Thank you. ஜாய்சன், உங்களோட அந்த சாஃப்ட்வேர் என்ன பிரைஸ் ஜாய்சன்? அப்படியே கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். Priver is a WhatsApp messaging app. Priver is a WhatsApp message. It's not a SMS tool. சொல்லுங்க. வணக்கம் சக்தி. இப்போ ஒரு நம்பரை சேவ் பண்ணாம அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றது அப்படிங்கன்னா எனக்கு நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 10 நம்பர் 20 நம்பர் அப்படிதான் கிடைக்கும். சேவே பண்ண வேணாம். அப்படியா? அது எப்படி பண்றது? இப்ப நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா, இப்ப நம்ம அம்ச 2 டூலுமே இதுல இருந்தா வந்து பிரைவர்ல இருந்தும் பல்க்ல இருந்தும் ஃபேஸ்புக்ல இருந்து டைரக்டா வந்துச்சுன்னா அது வந்து பிரைவர்ல நேரா போய் உட்கார்ந்துக்கும். ஓகே. பல்க் மெசேஜ்ல எக்ஸல் ஷீட் தான் அப்லோட் பண்றேன். இப்போ எனக்கு வந்து வேற ஒரு மீடியம் மூலமா நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை சேவ் பண்ணி நான் திரும்ப அனுப்ப வேண்டியிருக்கும். ஆமா, நீங்க ஆமா, இப்போ நீங்க வேற மெயில்ல நான் வாங்குவேன்னு வெச்சுக்கோங்க நம்பரை. மெயில்ல வரும் எனக்கு நம்பர். அதாங்க ஒரு நம்பரா இல்ல, நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து பிரைவர் இஸ் a different டூல்ங்க, சரிங்களா? ஓகே. உங்களுக்கு பல்க் மெசேஜஸ் வந்து நீங்க எக்ஸல்ல சேவ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த CSV ஃபைலா சேவ் பண்ணிட்டு இந்த CSV ஃபைல நீங்க அப்படியே அப்லோட் பண்ணுவீங்க. ஓகே. பல்க் மெசேஜஸ்க்கு. ஆமா, பல்க் வாட்ஸ்அப். ஓகே. சோ நேம், ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்க சேவ் பண்ண அவசியம் கிடையாது. இதுல என்னன்னா நேம், ஃபோன் நம்பர், அடுத்தது வேரியபிள் 1, அடுத்தது வேரியபிள் 2 இருக்கலாம். வேரியபிள் 1 என்ன, உங்க குழந்தை பேரு. ஷார்ட்ஸ் மட்டும். ஓகே, சாரி, சொல்லுங்க. சோ உங்க குழந்தை பேரு, அப்புறம் எந்த ஊரு, சரி, நீங்க உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டு கூட அனுப்ப முடியும். இதுதான் பியூட்டி.
ஓகே ஓகே. சப்போஸ் ஒரு நாளைக்கு ஒரு 2 நம்பருக்கு தான் அனுப்ப வேண்டியிருக்குன்னா நம்ம மேனுவலா சேவ் பண்ணி அனுப்புறது தான் ஈஸி இல்லையா? ஆமாங்க. பல்க் மெசேஜ் எங்க இருக்கு? 2 நம்பருக்கு 2 நம்பரா நீங்க போனே பண்ணி பேசலாம். எஸ். ஓகே ஓகே. 2 லீடு தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். there is no point. உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. இவங்க 2 பேருக்கு கன்வெர்ட் பண்றது தான் வேலை. ஃபோன் பண்ணி பேசுங்க. கரெக்ட். யா ஷூர். ஓகே டன். how to take leads from Facebook. leads in ad இருக்குங்க. நீங்க அதையும் பிரைவரியும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும். So if you are following the steps, இதுவே சொல்லுங்க எப்படி கனெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு உங்க Facebook அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். அதனால நீங்க அதை உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. ரைட் மக்களே. ஸோ வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சிவசங்கர் சார், டாக்டர், இது வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த மாசம் அவங்க வந்து திருப்பி வரணும்னு இருக்கும் செக்அப்க்கு. ஸோ நீங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்க திருப்பி வாங்க அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுவீங்க. டேட்டு டைமு, லாஸ்ட் இயர் இந்த டேட்ல வந்து நீங்க வந்து பல்ல கிளீன் பண்ண வந்திருக்கீங்க, ஸோ இந்த டைம்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா மக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம பண்றோம்ல வீடியோஸ், மக்களே இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இவ்வளவு நாள் கண்டென்ட் கிரியேட் பண்ணோம்ல, வீடியோஸ், பாட்காஸ்ட், இவ்வளவு விஷயத்த பண்ணோம்ல, இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒண்ணு லீடு வர வைக்கிறதுக்கு பண்ணுவோம். அவங்க எல்லாமே பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் இவங்களை வச்சு நர்ச்சர் பண்ணுவோம். இவங்களுக்கு நம்ம திருப்பி அனுப்பிச்சிட்டே இருப்போம். அப்புறம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கோர்ஸ்ன்னு போட்டு அனுப்பும் போது இவங்க நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி மக்கள். ஸோ பார்த்துக்கோங்க, பார்த்து அடிச்சு தம்சம் பண்ணுங்க. சொல்லுங்க சீனிவாசன் சார். சார் பேசலாம் சார். சார் கேக்குதா? கேக்குதுங்க. இப்ப கேக்கல சார். ஒண்ணும் இல்ல, அந்த இது இப்ப நீங்க பிரைவேட் சொன்னீங்க. ஆமாங்க சார். இப்ப கேக்குதுங்க. பிரைவேட் சொல்லிருங்க சார். அது இப்ப நம்ம ட்ரையல் பாக்குறத நம்ம பே பண்ணிட்டு தான் பண்ணுங்களா இல்ல? 14 days யூஸ் பண்ணிட்டு தாங்க பே பண்ணுவோம். ஓகே ஓகே. வேணும்னா யூஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். உங்களுக்கு இது செட் ஆமான்னு பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சொல்ற டூல்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான். சரி, இப்ப பல்க் இது சொல்லியிருந்தீங்க சார். ஆமா, பல்க். அது பார்த்தா நம்ம எக்ஸல் ஷீட்ல இருந்து இப்ப கன்வெர்ட் ஆகுறது எப்படி பண்றது சார்? CSV ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்குங்க. ஓகே சார். இப்போ நீங்க யாருக்கிட்டயாச்சும் அந்த சாஃப்ட்வேர் வாங்கினீங்கன்னா அவங்களே சொல்லி தருவாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம். ஓஹோ, சரி சரி. ஓகே டன் சார். அதுக்கு நீங்க ஏதாவது ரெஃபர் பண்றீங்களா சார்? நம்ம குரூப்ல ஜாய்சன் ஒருத்தர் அவரே விக்கிறாராமா. ஐ ஹேவ் பல்க் வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் போட்டிருக்காரு. நம்ம ஜாய்சன் கிட்ட பேசி ஒரு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் எடுப்போம். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஷேக் சொல்லுங்க ஷேக். குட் மார்னிங் ஷேக். கேக்குதா? கேக்குது. அந்த நம்ம பல்க் வாட்ஸ்அப் சென்டர்ல வந்து நம்ம இமேஜஸ் அனுப்புறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்ல நம்ம ஒன்லி டெக்ஸ்ட் மெசேஜ்? பட் we will not send images. ஓகே. சோ அது அனுப்புறது பிரயோஜனம் கிடையாது. ஓகே. பல்க் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இதுல என்னன்னா இவங்க கிட்ட இருந்து நம்ம ரிப்ளை வர வைக்கணும். ஓகே ஓகே. 50 பேருக்கு அனுப்புறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 பேராச்சும் நமக்கு ரிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கணும். இமேஜஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி தீபாவளி விஷயஸ் எல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. நீங்க வெறும் இமேஜஸ் போறதா இருந்துச்சுன்னா நீங்க வந்து டைரக்டாவே அனுப்பிச்சுக்கலாம். ஓகே. நம்ம கேன்வா போஸ்டர்ஸ்லாம் இருக்குல்ல நம்ம, சோ அதுக்காக கேக்குறேன். அது தேவைப்படாதுங்க. நீங்க ஆக்சுவலா அதுலயே அனுப்பிச்சுக்கலாம். ஃபைல் ஃபோல்டர்லாம் இருக்கு, ஃபைல் அனுப்பிச்சுக்கலாம். பட் ஐ வுட் சஜஸ்ட் சென்ட் மெசேஜஸ். ரைட். ஓகே சார். தேங்க் யூ. மக்களே வேற யாருக்காச்சும் கேள்வி இருக்கா மக்களே? சிறப்பு மக்களே. டன். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. நாளைக்கு வந்து ட்ரிப் மார்க்கெட்டிங் பார்க்க போறோம். எப்படி மெயில்ஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. நாளைக்கு மீட் பண்ணுவோம். நன்றி. வணக்கம். ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட் மக்களே.